ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெனஸ்டே மார்னிங் லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு யோசிச்சுட்ருந்தேன். கத்திரிக்காயும் முட்டையும் இருந்தது. ஸோ கத்திரிக்காய் முட்டை போட்டு காரக்குழம்பு வச்சுட்டு கோஸ் பொரியல் பண்ணிவிட்டு கீரை கொஞ்சம் இருந்தது, கீரை வச்சு கொஞ்சம் சாம்பார் பண்ணிடலாம் அப்படின்னு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம கட் பண்ணி முன்னாடியே வச்சுட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் எல்லாமே ஃபஸ்ட்டு என்னென்ன வேணும் அப்படின்றது கட் பண்ணி ஃபஸ்ட்டே வச்சுருவேன். சாதம் வெந்துருச்சு, சாதம் வடிச்சிட்டு ஃபஸ்ட்டு கீரை சாம்பாருக்கு நம்ம ரெடி பண்ணிடலான்ட்டு பாசிப்பருப்பை கழுவி குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, கீரை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி, உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு விசில் 4-5 விசில் வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது என்னோடய ரொம்ப நாள் ஆசை. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் என்னால் முடியலை. என்ன ரீசன்னா, நான் ஒர்க் போயிட்டுருந்தேன். ஸோ எனக்கு டைம் இல்லை. பட் எனக்கு ஆசையும் இருந்தது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ ஹெல்த் இஷ்யூனால் ஜாப் குயிட் பண்ணிவிட்டேன். ஸோ வீட்டில் இருக்கோம், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம போடலாம் அப்படின்னு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடிட்டிங்லாம் பண்ணி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். முட்டை வெந்ததும் தோல் உரித்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு தாளிப்பு வடகம் சேர்த்துட்டு வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு ஆல்ரெடி எண்ணெயில் வதக்கி வச்சுருந்தேன் கத்திரிக்காயையும் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ மசாலா ஐட்டம் மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்து வந்ததும் நம்ம ஆல்ரெடி உரித்து வச்சுருக்க முட்டையை நம்ம ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம். அதுக்கப்புறம் கோஸ் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சைட் பை சைடு டைம் ஆனதுனால மார்னிங் டிஃபனுக்காக தோசை ஊற்றவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கீரை வெந்துருச்சு. அதுக்கப்புறம் கீரை வெந்ததுக்கப்புறம் கீரையை தாளித்து விட்டுறலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரகம் போட்டு மிளகாய் 2 காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து ஊற்றியாச்சு. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் டிஃபனும் செஞ்சு கொடுத்தாச்சு. அடுத்து லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு சாதம், கத்திரிக்காய் முட்டை போட்ட காரக்குழம்பு, அதுக்கப்புறம் கீரை சாம்பார், கோஸ் பொரியல் எல்லாமே பேக் பண்ணி ஹஸ்பண்டை ஆஃபீஸ்க்கு அனுப்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.